இப்ப அந்த சொத்துக்கள் எல்லாம் வெளியில வரணும். அந்த சொத்துக்கள் எல்லாம் மக்களுக்கு வெளியே அம்பலப்படுத்தினா தான் உண்மையான விஷயம் என்னன்றது வெளியே வரும். அப்போ அதுல அடுத்ததா சொல்லி இருக்கிறாங்க. இப்ப ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, 25 லட்சம் ரூபாய் பெறுமதியுடைய கட்டடம் மற்றும் 20 பர்ச்சேஸ் காணி அப்படின்னு சொல்லி இருக்கிறது. அது நன்கொடை இல்ல, அது அவருடைய சொந்தம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா 5.6 கோடி ரூபாய் பெறுமதியுடைய 4500 சதுரடி குடியிருப்பு மற்றும் 14 பர்ச்சேஸ் காணி. 5.6 கோடி ரூபாய் பெறுமதியுடைய 4500 சதுரடி குடியிருப்பு மற்றும் 14 பர்ச்சேஸ் காணி. அதே போல பரம்பரை ரீதியாக கிடைத்த அவங்களோட அப்பா தாத்தா அப்படி வந்து சொத்தா சொல்லி இருக்கிறாங்க. பரம்பரை ரீதியாக கிடைத்த 25 லட்சம் ரூபாய் பெறுமதியுடைய 1500 சதுரடி குடியிருப்பு மற்றும் வர்த்தக கட்டடம். அது அவருக்கு பரம்பரையா வந்து சொத்து. நாங்க சொல்லல யாருமே ஏழைகளாக இருக்கணும், ஏழைகளாக இருந்த அரசியலுக்கு வரணும் அப்படின்றத நாம சொல்லல. அவங்களா சொல்லிக்கிட்டாங்க, அவங்களா கட்சியில சொல்லிக்கிட்டாங்க, அவங்களா தேர்தல் மேடைகளை சொல்லிட்டாங்க. ஊழல்வாதிகளை கைது செய்வோம், சொத்துக்களில் எங்கள்கிட்ட எதுவும் இல்லை, நாங்க எதுவும் இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டதுனால நாங்க இந்த நோ டாபிக் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா அது அவருடைய அசையா சொத்து, அதாவது பரம்பரை ரீதியாக கிடைத்த 25 லட்சம் ரூபாய் பெறுமதியுடைய 1500 சதுரடி குடியிருப்பு மற்றும் வர்த்தக கட்டடம். அப்போ அசையும் சொத்தாக பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க அப்படியே மலைச்சு போயிருவீங்க. இந்த அசையும் சொத்தை பார்க்கிற நேரம் நீங்க அப்படியே ஷாக் ஆகிருவீங்க அப்படின்னு தான் சொல்லணும். அசையும் சொத்துக்கள் விவரங்களை சொல்றேன் பார்த்துக்கொள்ளுங்க. 16 லட்சம் ரூபாய் பெறுமதியுடைய 8 பவுண்ட் தங்க ஆபரணங்கள். 16 லட்சம் ரூபாய் பெறுமதியுடைய 8 பவுண்ட் தங்க ஆபரணம் அவர்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அடுத்ததா ஒண்ணு சொல்றேன் பார்த்துக்கொள்ளுங்க. 30 லட்சம் ரூபாய் பெறுமதியுடைய தங்க காசு. கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய் பெறுமதியுடைய தங்க காசு ஒண்ணு கூட வச்சிருக்கிறாராம். அது எங்கால வந்து எது எப்படி வந்ததுன்றது நம்மளுக்கு தெரியாது. கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க காசு. அதே போல 45 லட்சம் ரூபாய் பெறுமதியுடைய கார் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அது சில நேரம் அவருடைய சொத்துக்களை வச்சு வந்த காராக இருக்கலாம், இல்ல அது வேறு விதமாக அவருக்கு கிடைத்ததோ அல்லது அமைச்சரவையில கொடுத்த காரோ நம்மளுக்கு தெரியாது. ஆனா